பார்த்து ஸோ சில்லிக்கு வந்துட்டு இதாக இருக்குது பண்ணி வச்சாச்சு, கிரில்லுக்கு வந்து போட்டாச்சு, அண்ட் வறுவலுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆப்பிள் வர சாப்பிடும். சொல்லுங்க தமிழ். பாத்திர விளக்கு அந்த பாத்திர நான் போய் பாத்திரங்கள் வீட்டு நீ கழுவுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. வெசல் வாஷிங் தான் வந்துட்டு மிகப்பெரிய கஷ்டமான வேலை. வந்து பார்பிக்யூ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காமிச்சிட்டு வந்துருப்பேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பார்பிக்யூ பண்ணுறதுக்கு டீம் சீனியர் மெம்பர்ஸ்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெசல் வாஷிங் டீம் அங்கே பார்த்துருப்பீங்க, இவங்க தான் பார்பிக்யூ டீம். ஸோ they are getting ready for them. இவர் தான் எங்கள் தியாகு சார். he is doing his work very. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா. ஸோ மிஷின் போட்டு வேலை செய்யல, அதனால் அபு சார் வந்து பேப்பர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் சுப்பு சார். இவர் நம்ம டிரைவர். கேமரா வந்தால் ஓடிட்டாரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். நம்ம அடுத்த டீம் போய் பார்ப்போம். பட்டகிராம் எங்கடா இருக்குது? இல்ல எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டீங்க. அதுல எங்க பட்டகிராம் இருக்கு? அதான் பட்டை கிராம்பு பட்டை பிரியாணி. அதான் பட்டை. பட்டை தனியா பாக்கெட்ல இருந்துங்க. தனியா இருக்கா? ஏய் பட்டை தனியா வாங்கல. கிராம்பு இருக்கா? பட்டை தான் டேஸ்ட். ஏதோ யாரோ வந்து எடுத்தாங்களே பட்டை. இல்ல இல்ல தனியா இருக்கு. பட்டை தனியா கிடையாது. கிராம்பு அது இருக்கு. கிராம்பு தனியா இருக்கு. கிராம்பு ஒரு 50 கிராம் இருக்கு தனியா. ஏய் என்னடா பண்ணீங்க? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வீடியோ எடுத்து போட்டுருக்கு. இல்ல இல்ல என்ன சொல்லுங்க. என்னது கிராம்பா? அந்த அக்காஸ் அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க. எடுத்துட்டு பாரு மேல பேர் என்னன்னு பாரு. ஏய் பரமா படிடா. கிராம்பு இது சோம்பு கூட இல்லடா. இல்ல சீரகம் சோம்பு கூட ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்கெட் வாங்குனோம். ஏய் அது சோம்பு கூட இல்லடா, இது சீரகம். சரி ஓகே. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ கூட்டம் போடாத. போய் வேலை வெட்டியா நான் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு ராமன் நினைச்சேன். பாத்து மூஞ்சி கருகி நிக்கி. ஊரேல பரம். ஏய் ஆயில் மட்டும் கட் பண்ணலாம். கடலாமா தேவையான அளவு எவ்வளவு வேணும்? பிரவுன் நட் ஆயிலானா கட் பண்றதுக்கு சாப்பாடு அங்கே ஆகிட்டுருக்கு. பார்பிக்யூக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் பண்ணுறதெல்லாம் காமிக்கல, பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஆனால் பண்ணுறதை காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லி காமிக்கிறேன் சாப்பிடும்போது. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கொன்றுவேன் அதனால வச்சு இதில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க, அதனால கடலே அப்படிதான் முடிஞ்சுக்கிறேன். ஆமாம்மா கடையில் பண்ணி கொடுத்து பண்ணலீங்க. ஓ அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. பயங்கரமான சர்வீஸா இருக்கு. சார்ஜ் இருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும். ரெடி டு குக்னா ஈஸி எல்லாத்துக்கும். ரைஸ் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்பிக்யூ பண்ண ரெடி ஆயிடுச்சு. தணல் ரெடி ஆயிடுச்சு. வச்சு பண்ணால் மட்டும் போதும். குக்கர் வந்துட்டால் பண்ணிடலாம்.
கைஸ் பார்பிக்கு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இல்லை போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. அண்ணா ரெடி ஆயிடுச்சாண்ணா? செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? சிங்கிள் மேனா ஒத்த ஆள் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து சில்லினா அண்ணா சிக்கன் கொஞ்சம் சில்லிக்கு பதிலாக கபாவே போட்டுடலாமா? சில்லி போட்டுடலாம். ஓகே ஃபைன். போது இருக்கிறதே சூப்பர். சமைச்சு முடிச்சு கடவுளே சூப்பர் சமைச்சு முடிச்சாச்சு. இல்லை நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுக்கா சாப்பிட்றலாம். சாப்பிடும்போது மட்டும் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரமாக இன்றைக்கி தூங்கிடுவோம். பாய். சிக்கன் கிரேவி. ஸோ அவ்வளோதான் கைஸ், சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டு தூங்க போகிறோம். சாப்பிட்டு இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறேன். வராது இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கிறோம். அண்ட் நாளைக்கு வந்து நிறையா ஸ்பாட்ஸ் போகலான் இருக்கிறோம், நிறைய பிளேசஸ் போகலான் இருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கைஸ் அவ்வளோதான், நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். See you guys, நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். பை பை பை. The next day. கைஸ் மார்னிங் கைஸ், தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் ஸ்லீப்பே இல்லை. ஸ்ப்ரிங் பெட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. ஸ்ப்ரிங் சவுண்ட் வந்துட்டு அது திரும்பி திரும்பி படுக்கும்போது ஸோ மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மணி கரெக்டாக 7 மணி ஆச்சு. 6-7 மணிக்கு லைக் நாங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நான் பேசிகிட்டு இருந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ டீ சாப்பிட போகலான்ட்டு பிளான். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க டீ சாப்பிட போகலான்ட்டு. ஸோ நம்ம வெளியே போய் அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டீ சாப்பிட கிளம்பியாச்சு. நடந்து போயிட்டுருக்கோம். ஏரியா பாருங்கள். காலையில் நம்ம ஒரு 9 மணிக்கு இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஜீப் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் இருக்குது, அதுவும் சுற்றி பார்க்க போகிறோம். சரி இப்போ டீ சாப்பிட போகிறோம். போய் பார்ப்போம். நல்ல டீ கடையானோம். லோக்கல் எலெக்ஷன் போயிட்டுருக்கு நேற்று, அதோட ரிசல்ட்ஸ். ஏங்க பண்ணா யார் சாயந்தரத்துக்கே கொடுத்துருக்கணும். எத்தனை டீ? யார் இருக்கா டீ? இல்லை டீ டீ உனக்கு பூஸ்ட் பூஸ்ட் காஃபி. எனக்கு பூஸ்ட்டு 3 பூஸ்ட்டு ஒரு காஃபி. 2 டீ ஒரு காஃபி. பண்ணு வேணுங்களா? ஒரு டீ ஒரு காஃபி. தேங்காய் பண்ண ஒன்று வாங்கடா தமிழ. ஆஹா, இந்த குளிருக்கு சுட சுட டீ சூப்பராக இருக்கு. பேமெண்ட் ஆயிடுச்சு. சொல்கிறான் டம்ளர் போட்டிங்களா? ஓகே. மோஸ்ட்டாக கேஷோட வந்துடும் சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக கேஷோடு வந்துடுங்க. இது தவிர எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கங்கே கிடைக்குது. நீங்கள் ரெசார்ட்டில் இருந்தீங்கன்னா அங்கே வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் வெளியே ஷாப்ஸ் போகும்போது நீங்கள் கேஷ் வச்சுட்டா பெட்டர்.
அவ்வளோதான் கைஸ், பேக்கப் கிளம்பியாச்சு, ரெடியாகி கைஸ் நடந்து வந்துடுறாங்க. வேன் கீழே இருக்குது. கயிறு 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 டைம் வந்து 9:45 ஆகுது. இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்படியே மிஸ்டெல்லாம் ரோட்டில் போயிட்டு ஃபுல்லாக இன்னும் மிஸ்டியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வெயில் வரல நேற்று இருந்தோட. ஸோ சூப்பராக கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஜீப் சஃபாரி போக போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஜீப் எடுத்தாச்சு. ஜீப் எடுத்துட்டு நம்ம ட்ரெக் போக போகிறோம். ட்ரெக்கிங் போக போகிறோம். காந்தலூர் கீழே போயிட்டு என்னென்ன பார்க்க போகிறோங்க தமிழ் எங்களுக்குமே தெரில, போனால் தெரியும். போய் பார்ப்போம் எப்படின்னு. வந்தியாச்சு. இதுதான் சந்தனம். ஓகே, வெளியே இருக்கிறது வந்துட்டு இதுதான் காதல். இதுக்குள்ளே இருக்கிறது இதுதான் மெயின் உட்டுங்களா? ஓகே. அங்கே இருக்க மாதிரி அதை ஸ்மெல் பண்ண சொல்லுங்கள். ஆஹா, இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே சந்தன மரம் தான். ஓகே ஓகே ஓகே. டேக் போட்டிருக்கிறது எல்லாமே சாண்டில் தான். இங்கே நிறையா டேக் போட்டிருக்கு, பார்த்தா தெரியும். கணக்கெடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், கணக்கெடுத்து வச்சு. நீ வெட்டேன்னா வெட்டிட் பண்ணி உன்னை போட்டுருவானு. ஒன்று தான் ஃபஸ்ட்டு போடுவாங்களா? பார்த்துக்கோ. அது கொஞ்சம் எடுத்துக்கலாம்டா. எங்கே ஸ்மெல் வரும் நாங்களேடா? எங்கே ஸ்மெல் வரும்? வீரப்பன் வாழ்ந்த காடு சொல்லுவாங்க. வீரப்பன் வாழ்ந்த வீரப்பன் ஸ்மெல் வர்றது எதுங்க நான் சொன்னார்? சந்தனத்தில் தான். பாய்ஸ் உள்ள போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி சைட் சீயிங் வேறு நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. டேய் தமிழ் 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 போடுறான், பொறுமையாக போலாரு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அவனை இருந்த பாட்டோட இதெல்லாம் எதுக்கு வரைங்க? அவன் இன்னும் திருந்தலாமாமா. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சாண்டில் சீட் ஸ்டாண்ட். இது எல்லாமே சாண்டில் தான், தனித்தனியாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டு அடுத்த ஜோன் நம்ம போக போகிறோம். நெக்ஸ்ட் ப்ரோ வாட்டர் பார்க்.
அவ்வளோதான் வந்தாச்சு guys. பார்க்கிங் பண்ணிட்டு போய் பார்க்க பார்ப்போம். சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வந்திருக்கேன்டா. என்ன எடவி அது? அம்மா இது என்ன ஃபால்ஸுங்க மனோ? அட இந்த இதுவா இடிச்சிப்பாரா ஃபால்ஸ்? அது பேர் என்னமா வருமே? அதிரப்பள்ளி இல்லைங்க. கூலிங் லெமன் சோடா நைஸ் வியூ. இங்கே வேணும்னா அப்படி வேண்டாம், நல்லா இருக்கு. குளிக்கணும்னு இங்கே வந்து குளிக்கலாம். ஓகே போகலாம். ஸ்லிப்பரியாக இருந்தால் சரி. மக்களே சரி ஓகே கைஸ், ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கீழே போகலாம். ஆல்ரெடி இங்கே நிறைய க்யூவே நின்றுட்டுருக்கு. பொறுமையாக அப்படியே இறங்கி போனால் ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது நிறையா. ஆனால் ஸோ அவ்வளோதான் கைஸ், இடிச்சிப்பாரா ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் போகிறோம். இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்ட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரிப் முடிக்கும்போது. ஸோ நாங்கள் போயிட்டு வேறு பிளேஸ் போவோம். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க தமிழ்? நல்லா இருக்குங்க, அருமையா. அந்த கார்னர் எடுத்தா இருப்பாரு. சரவணாட்ட கேளுங்க. அந்த இடத்துக்கு எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா. அவங்க சாவ காமிச்சிடணும். உயிர் பிச்சை கேட்க விட்டா பரமா. எந்த சைடில் வந்து இருக்குதா? சூப்பரா ஓட்டணும். இந்த இடத்துக்கு யாரு பயந்தீங்க? எங்க கீழே வந்துருச்சா? போன் கீழே சரி, போன் கீழே போட்டாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நம்பர் வந்து எடுத்து கொடுத்தாங்க. டக்குனு மொபைல்ல இருந்து ஏதோ மிஸ் ஆன மாதிரி எடுத்துருவாங்க. ப்ரோ கம்பெனி சார் வர எப்படி காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்மணி மலரே உன் இருவிழியா. முருகன் டெம்பிள் கண்ணில் மட்டும் பார்த்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் பர்ச்சேசிங் வந்தாச்சு. போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பைசஸ் ஓகே நம்பர் மட்டும் கொடுங்க. டீ ஆயில்ஸ் மறையூர் ஜாகரி. இதெல்லாம் 200. இதெல்லாம் 1 கிலோ. ஆமாம் சரி ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். வேன் வந்தாச்சு. ப்ரோ நல்லா ஓட்டினார். உங்கள் பேர் ப்ரோ? பிரமோத். தேங்க்யூ. நம்பர் சொல்லுங்கள், வீடியோஸ் அனுப்பி போட்டுறோம். நம்பர் நோட் பண்ணுங்க ப்ளீஸ்.
நீங்கள் காந்தலூர் யாராவது வந்தால் இவரை காண்டாக்ட் பண்ணி இவர் நம்பரை கீழே போடுறேன், போய் பார்த்துக்குங்க. சொல்லுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. லைஃப் பேர்ட்ஸ் ஆஃப் மறையூர். 6178. ஓகே, இது பர் டேக்கு 25ங்க. இல்லை இப்போ ஒரு பேக்கேஜ் இது ஆஃப் டே ப்ரோக்ராம். ஓகே, ஃபுல் டே ப்ரோக்ராம் ஆஃப் டே ப்ரோக்ராம். ஓகே ஓகே. ஆஃப் டே ப்ரோக்ராம்னா எவ்வளோ ப்ரைஸ் இப்போ வராங்கன்னு நம்ம வச்சுக்கோங்களேன். பார்த்தது லோக்கல் மாதிரி லோக்கல் சைட்டு. நம்ம இன்னைக்கு காந்தலூர் போகணுன்னா அதுக்கு தனியாக தனி பண்ணுவோம். இப்போ இதுக்கு எவ்வளோ பேமெண்ட்? இது நம்ம இப்போ லோக்கல் பார்க்க 2500. ஃபுல் சைஸஸ்னா ஃபுல் சைஸ் 4 போகும். ஒரு பேக்கேஜ் இப்போ வாட்டர் ஃபால் தனியாக போகிறதுக்கு ஆஃப் ரோட போகிறது இருக்குது. அதுக்கு என்ட்ரி ஃபீலாக இருக்குது. எல்லாமே அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் சேர்த்து. என்ட்ரி எல்லாமே. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. ஆமாம், சரி, ஓகே ப்ரோ. ஓகே, பாய். ஸ்வீட் வாங்கி முடிச்சுட்டு இப்போ போய் சிப்ஸ் வாங்க போகிறோம். போய் நேதர் சிப்ஸ் வாங்குவோம் என்னென்னு இருக்குன்னு சொல்லிட்டு. சிப்ஸ் வாங்குறதுக்கு வந்து கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. சிப்ஸ் கடை இப்போ இறங்கின நேரத்துலேயும் மறுபடியும் அதே கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கூட்டமே நாங்கள் தான், வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் இல்லை. நாங்கள் போய் சிப்ஸ் வாங்குறோம். உள்ள போய் என்னென்னு பார்க்குறேன். 1/4 கிலோ எவ்வளோ? 1/4 கிலோ இந்த தம்பிக்கு 1/4 கிலோ. 1/4 கிலோ எவ்வளோ? 100 ரூபாய். நான் 1/4 கிலோ 100. இது ரெண்டு ஒன்றில் போட்டிருக்கேன். 200 தானே? அவ்வளோதான். சிப்ஸ் வாங்கியாச்சு, சாக்லேட் வாங்கியாச்சு. மதியம் சாப்பிட வந்து தமிழ்நாடு பார்டர் போயிட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டில் சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஐஸ். போகலாம். எல்லாம் கிளம்பியாச்சு முடிச்சுட்டு. ப்ரோ பாய் பாய் சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ பாய் பாய். பாய் 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 பாய். போட்டிருக்காரு, பாய் பாய்.